சக்தி. உங்களை எல்லாம் ஆன்மீகத்தில் ஈடுபட வைத்து அதை செய் இதை செய் என்று சொல்வதெல்லாம் எனக்காக அல்ல, அடிகளாருக்காக அல்ல, உங்கள் நன்மைக்காகவே சொல்கிறேன். மரம் செடி கொடி செழித்தால்தான் நாடு செழிப்படையும். அதுபோல அன்பு பண்பு செழித்தால்தான் ஆன்மீகம் செழிப்படையும். மனசு வீடு இயற்கை எல்லாமே அலைமோதுகிறது. எண்ணமும் செயலும் ஒன்றுபட வேண்டும். மனிதனாக பிறப்பதற்கு மாதவம் செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள். ஆனால் இப்போது மனிதன் அறிவாலோடு பிறக்க வேண்டி உள்ளது. எவ்வளவு பணம் வசதி இருந்தாலும் செய்த பாவத்தின் தொடர்பினால் அதற்கேற்ப பிள்ளைகள் ஊனமாக பிறக்கின்றன. பல குச்சிகளை சேர்த்து கூட்டாக கட்டினால் அந்த கட்டை உடைக்க முடியாது. அதுபோல மனக்கட்டுப்பாட்டுடன் இருந்தால் உன்னை யாராலும் அசைக்க முடியாது. தான் கண்டுபிடித்த விஞ்ஞானமே தன்னை அழிக்கும். வாரம் ஒரு நாள் மனக்கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். உலகத்தில் ஆறும் ஓடிக்கொண்டு இருக்கிறது, சாக்கடையும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. நீங்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆன்மீகத்தில் கொடுக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தாய் பறவையால் மட்டுமே அல்லாமல் சூரிய ஒளியினாலும் கொஞ்சு பொறிக்கலாம். சூரிய ஒளி ஆன்மீகம் போன்றது. அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.